திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்து தவேகாவில் இணைவது நாகரிகமான அரசியல் அல்ல என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செய்தியாளர்களிடம் பேசியதை தற்போது பார்க்கலாம். அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் சேருவது என்பது நாகரிகமான ஒரு அரசியலாக இருக்க முடியாது. அது ஏற்புடையதில்லை. அது தவேகாவுக்கு நற்பெயரை ஈட்டி தராது. அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை களங்கத்திற்கு உட்படுத்தும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவிலே இணைவது என்பது இயல்பான ஒரு நடவடிக்கையாக கருத முடியாது. அப்படி பொதுமக்களும் நம்ப மாட்டார்கள். எனவே அதுபோன்ற நடவடிக்கைகளை தவேகா ஊக்கப்படுத்துமேயானால் அது தவேகா மீதான நற்பெயருக்கு களங்கத்தை உருவாக்கும், நம்பகத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று தவேகா அறிவித்திருக்கிறது என்பதை இப்போது விவசாய சங்கங்கள் சுட்டிக்காட்டி வருகின்றன. நிதி நெருக்கடி காரணமாக உடனடியாக அதை செய்ய இயலவில்லை. படிப்படியாக செய்வோம் என்று அரசின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் வெளிப்படையாக வேண்டுகோள் விடுக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிற அவதூறுகளுக்கு ஒருபோதும் செவிமடுக்க வேண்டாம், எதிர்வினை ஆற்ற வேண்டாம். திமுகவோடு எந்த வகையிலும் இதை காரணம் காட்டி ஒரு முரண்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அது ஆரோக்கியமானதல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.